சிவகார்த்திகேயனை பாராட்டி பேசிய ரஜினிகாந்த். அயலான் தெலுங்கு ரிலீஸை முன்னிட்டு ஹைதராபாத்தில் நடைபெற்ற ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய சிவகார்த்திகேயன் அயலான் படம் குறித்து ரஜினிகாந்த் பாராட்டியதும் அங்கு குறிப்பிட்டு இருந்தார். அதில் அயலான் படத்தை பார்த்துவிட்டு ரஜினி சார் ரொம்பவே பாராட்டினார். மேலும் எப்படி இது மாதிரியான புது ஜெர்னர் படங்களை தேர்வு செய்து நடிக்கிறீங்க எனவும் ஆச்சரியமாக கேட்டார். இதற்கு பதிலளித்த சிவகார்த்திகேயன் ரஜினியின் எந்திரன் 2.0 படங்களை தான் அயலானுக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லியுள்ளார். ஆனால் அயலான் படம் பார்த்த பின்னர் நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் என சிவகார்த்திகேயனை பாராட்டியுள்ளார் ரஜினி. இதனை அயலான் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் கூறியது அங்கிருந்த ரசிகர்களுக்கும் வாய் கொடுத்தது. சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் படத்தில் சிவகார்த்திகேயன் தான் அவரது மகன் கேரக்டரில் நடிக்கிறார் என சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் வசந்த் ரவி தான் ரஜினியின் மகனாக நடித்தார். அதே போல நெல்சன் இயக்க உள்ள தலைவர் 171 படத்தில் ரஜினியுடன் சிவா நடிக்கலாம் என செய்திகள் வெளியாகின. ஆனால் இது பற்றி உறுதியாக எதுவும் தெரியவில்லை. இந்த நிலையில் அயலான் படத்தை ரஜினி பார்த்ததும் சிவகார்த்திகேயனை பாராட்டியதும் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தளபதியில் இருந்து தலைவராக மாறிய விஜய் தன்னுடைய கரியரில் அடுத்த கட்டமாக அரசியலில் இறங்க இருப்பதாக பல மாதங்களாகவே கிசுகிசுக்கப்பட்டது. தற்போது அதன் அடுத்த கட்டமும் நடந்துவிட்டதாம். இது குறித்த சில ஆச்சரிய தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கும் போதே எம்ஜிஆர் மாதிரியான அரசியலுக்கு கால் எடுத்து வைக்க இருக்கின்றார். அந்த முடிவு பலருக்கும் ஆச்சரியத்தினை கொடுத்தது. அந்த வகையில் மக்கள் இயக்கம் கட்சியாக மாற நிர்வாகிகள் ஒப்புதல் அளித்துவிட்டனர். விரைவில் புஷி ஆனந்த் தலைமையிலான குழு டெல்லி சென்று கட்சியை பதிவு செய்ய இருக்கின்றனர். இக்கட்சிக்கு தலைவராக விஜய் நியமிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் விஜய் கட்சி பயணிக்க சினிமாவில் 2 வருடம் இடைவேளை விடுவார் என தகவல் நீடித்தது. ஆனால் தற்போது அதில் ஒரு மாற்றத்தினை விஜய் கொண்டு வந்து இருக்கின்றாராம். அதாவது புகழின் உச்சியில் இருக்கும் போது இந்த இடைவேளை சரியாக இருக்காது. அதனால் கட்சி பணியுடன் ஒரே நேரத்தில் நடிப்பிலும் கவனம் செலுத்த இருக்கின்றாராம். வெளிநாட்டு ஷூட்டிங்கை மட்டும் தவிர்க்கும்படி தன்னுடைய இயக்குநர்களுக்கும் அறிவுறுத்துவதாக தகவல் தெரிவிக்கின்றது.